வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ யாரை பற்றி பேச போகிறோம்னா இளவரசனோட பொய்யான பிம்பத்தை பற்றி தான் பேச போகிறோம். அந்த பொய்யான பிம்பம் எதுனா அவங்க அக்கா பையன் தான். இளவரசன் தான் அவங்க அக்கா பையன் சொல்லியாச்சே, அப்புறம் நாமளும் அதே சொல்லிடலாம். நாம் எதாவது மாற்றி சொல்லி அப்புறம் நம்ம இளவரசர் இவர் உண்மைக்கு புறமான செய்தியெல்லாம் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லுவார் அப்படின்ட்டு என் மேலே பழி சுமத்துவாங்க. இளவரசன் பேசின பொய்க்கு உடந்த அவங்க குடும்பம்தான் இளவரசனோட பொய்யை மொத்தமாக அவங்க குடும்ப உறுப்பினர்கள் மறைக்கிறாங்க. இவங்க தான் ரியாலிட்டி சேனலாச்சே, தாராளமாக சொல்லலாமே. ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னா, இதை மட்டும் எந்த காலத்தில் இளவரசன் சொல்ல மாட்டாருங்க. நல்லா நோட் பண்ணுங்கள். நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், ஒரு 3 நாளைக்கு டெலீட் பண்ணியாச்சு. அதாவது எல்லோரும் பார்க்கணும் தான் நான் டெலீட் பண்ணேன். அதாவது என்னன்னா, இளவரசன் ஒரு பெண்ணுக்கு கெட்ட வார்த்தை பேசுகிறாரு. புருஷன் மட்டும் என்ன பேங்க் மேனேஜர்னு சொல்லிவிட்டு ஒரு பெண்ணுக்கு கெட்ட வார்த்தை பேசிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பார். அதில் நல்லா நோட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அதே தெரியும். அப்புறம் அக்காவாயின்னு சொல்கிறாங்க. அந்த அக்காவாயும் கூட எப்போவுமே ஒரு வீடியோ போட மாட்டார் நான் நினைக்கிறேன். எந்த காலத்திலும் போட மாட்டார். போட்டால் உண்மையான விஷயமெல்லாம் வெளியே வரும். இளவரசனோட பொய்யான பிம்பத்தை அவங்க சப்ஸ்கிரைபர் மறைக்கிறாங்க. எதனாலும் தெரியல. ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துங்க, போய் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ணா அக்காவாயின்னு சொல்கிறீங்களே, எந்த அக்காவாயா, ஏது அக்காவாயா, அந்த அக்காவாயா எப்படி வந்தது, எந்த முறையில் உங்களுக்கு உறவு அப்படின்னு வந்ததுன்ட்டு நீங்கள் போய் தாராளமாக கமெண்ட் பண்ண முடியுமான்னு கேட்டால் சத்தியமாக கமெண்ட் பண்ண மாட்டாங்க. அதுதான் இளவரசனோட சப்ஸ்கிரைபர். இளவரசனோட பொய்யான பிம்பத்துக்கு முழுக்க உடந்தை யார் தெரியுங்களா? அவங்க மனைவி காயத்ரி அம்மையார். ஒரு 3 நாளைக்கு முன்னாடி அந்த அம்மா சீன் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. நைட்டு பெட்ரூமுக்குள்ளே லைட்டு ஆன் பண்ணுறது ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. ஏங்க நீங்கள் என்கிட்ட எதுவுமே மறைச்சது இல்லையா, நானும் ஆதிக்குட்டி அங்கே போயிடும் இங்கே போயிடும் சீன் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நாளில் சம்மந்தம் இல்லாத வீடியோ தான் வந்திருக்கு. அந்த அம்மாவோட பக்காவான ட்ராமா. அந்த அம்மா மாதிரி ஒரு இரிட்டேட்டிங் ட்ராமா ஆர்டிஸ்ட்டை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. ஏன்னா மக்களை ஏமாறதால் அந்த அம்மா விட்டால் வேறு ஆள் கிடையாது. அதாவது மொத்தத்தில் அந்த அம்மாவுக்கு நல்லாவே தெரியும் இளவரசன் என்ன பண்ணிட்டு ஏது பண்ணிட்டு. என்ன காரணம் தெரியுங்களா? பணத்தை வச்சு இளவரசன் எல்லாத்தையும் மறைக்கிறாரு. ஆனால் ஒரு நாள் உண்மையான குட்டு வெளிப்படும். எனக்கு ஒரு 2-3 பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நம்ம இளவரசனோட ஊரில் பெருமாநல்லூரில் இவருக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சுன்னு நான் சொல்லலைங்க. அவங்க ஊர்லேருந்து 2-3 பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஓ அப்படிங்களான்ட்டு நானுங்க சரின்ட்டேன். இப்போ நம்ம இளவரசர் என்ன சொல்லிக்கிறாருன்னா, அது எங்கள் அக்காவை அப்படிங்கிறாரு. எந்த அக்காவையும் கிடையாது. அக்கா இருந்தால் தான் நாங்கள் அக்காவையம் வருங்க. அக்கா இல்லாமல் எப்படிங்க அக்காவையம் வரும்? மொத்தத்தில் இளவரசர் இதை பற்றி எந்த காலத்திலையும் விளக்க மாட்டார். அப்புறம் ஒருத்தர் என்ன சொல்லிக்கிறாங்க, ஏங்க இவர் உண்மைக்கு புறமான செய்தி சொல்லிட்டு இருக்கிறார், கம்ப்ளைண்ட் கொடுத்தா அந்த அக்காவையும் வர வைப்பேன், அந்த அக்கா பையனையும் வர வைப்பேன், நானும் வருவேன். அப்போ தெரிஞ்சு போயிடும் இல்லைங்க. நான் பொய் ஒன்றும் சொல்ல கிடையாது. அவர் அக்காவையும் சொன்னனால தான் அதை பற்றி சொன்னேன். ஒரு பெண்மணி அங்கே போய் இப்படி கமெண்ட் பண்ணியிருக்குது. மொத்தத்தில் இளவரசனோட சப்ஸ்கிரைபர் ஒரு முதுகெலும்பு இல்லாத சப்ஸ்கிரைபர். ஏன் இந்த முதுகெலும்பு இல்லாத செய்கிற உண்மை விஷயத்தை அவங்கக்கிட்ட கேட்குறதுக்கு துப்பு கிடையாது. மொத்தத்தில் இளவரசன் மாதிரி ஒரு பொய்யான பிம்பால் நீங்கள் எந்த யூடியூப்லேயும் பார்க்க முடியாது. இவருக்கு எங்கே ஒழுக்கம் இருக்குது? ஒழுக்கம் இருந்தால் இந்த மாதிரி அக்காவாய பெரியம்மாவாயின்னு சொல்லிட்டு இருப்பாரா? எந்த அக்காவாயின்னு விளக்க சொல்லுங்க பார்க்கலாம். எந்த அக்காவாயன்னு கிடையாது. மொத்தத்தில் அக்கா இருந்தால் தான் பையன் இருக்குங்க. அக்காவே கிடையாதுங்க. அவருக்கு ஒரு தங்கை மட்டும்தான் இருக்குது. மொத்தத்தில் இது இளவரசனுங்க குடும்பத்துக்கும் தெரியும், இளவரசன் அம்மாவுக்கும் தெரியும், இளவரசனோட மாமியாருக்கும் தெரியும். ஆனால் பொய்யான பிம்பம் ஒரு நாள் நிலைத்து நிற்காது. அதான் உண்மை. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இவரை மாதிரி ஒரு பொய்யான ஆளை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. இவர் என்னை சொல்கிறாரு, நீ எல்லாம் எனக்கு ஒரு ஆளாடா அப்படின்னாரு. அது வேணா உண்மை தான். இந்த மாதிரி வேலையெல்லாம் நான் பண்ணுற வழக்கம் கிடையாது. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம இளவரசன் தான் கிங்கு. இவங்க மனைவியே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொல்லியிருப்பாங்க, என் கணவர் ஒரு பொண்ணு கூட வாட்ஸ்அப்பில் பயங்கரமாக பேசிகிட்டு இருக்கிறாருன்னு. அந்த அக்கா ஒருவேளை இவங்களாம் எனக்கு தெரியல. எக்ஸாம்பிளுக்கு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா என் கணவருக்கு நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறாங்க. அந்த மெசேஜெல்லாம் அண்ணான்னு சொல்லி போட்டு ஆர்ட் சிம்பிளில் பண்ணுறாங்க. அவங்களுக்கெல்லாம் வார்னிங் கொடுத்துருப்பாங்க. அது யாருன்னு எனக்கு தெரியல. அது அவங்க மனைவி தான் சொல்லிச்சு, நான் சொல்ல கிடையாது.
மொத்தத்தில் இளவரசன் மாதிரி ஒரு பொய்யரை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. அவர் பேசுகிறது 60% பொய், 40% உண்மை. அப்புறம் வள்ளல் மாதிரி கொஞ்சம் பேசுவார். ஏங்க நான் நிறைய பேர்த்துக்கு ஹெல்ப் பண்ணுறேன், அப்புறம் இதுக்குன்னே வர்றாங்க. இவர் அப்படியே லட்சாதிபதி, பல பேர்த்துக்கு ஹெல்ப் பண்ணிட்டாரு. ஹெல்ப் பண்ணவங்கள ஃபஸ்ட்டு சொல்லி காமிக்கலாங்களா? மொத்தத்தில் இளவரசன் மாதிரி ஒரு பொய்யரை எங்கேயுமே பேச முடியாது. இது கடைசி வரைக்கும் இதை தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த விஷயத்தை நான் வந்து இந்த விஷயத்தை நான் வந்து வெளிக்கொண்டு வருவேன். நீங்கள் என்ன பிரச்சனை ஆனாலும் பரவாயில்ல, எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை. என்னையவே அவர் என்ன சொன்னார் 4 நாளைக்கு முன்னாடி, நீ எல்லாம் எனக்கு ஒரு ஆளாடா, ஒழுக்கம் இல்லையாடா அப்படி இப்படின்னாரு. ஒழுக்கத்தை பற்றி பேசாதெல்லாம் இளவரசனுக்கு தகுதியே கிடையாது. ஏன்னா அக்காவையும் சொல்லியிருக்காரு. அதை பற்றி விளக்குவாரான்னு கேட்டால் எப்போவுமே விளக்க மாட்டார். மொத்தத்தில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அது யார் என்ன ஏதுன்னு எல்லாமே தெரியும். நம்ம காயத்ரி அம்மையாருக்கு முழுக்க தெரியும், உண்மையை முழுக்க தெரியும். அந்த அம்மா பேசினா அவ்வளோதாங்க, மான மரியாதை எல்லாம் போயிடும். மொத்தத்தில் அந்த அம்மாவுக்கு என்ன தேவைன்னா இளவரசனோட பணம், ஆடம்பரமான வாழ்க்கை. இவங்க எந்த இடத்துலையும் உழைச்சி முன்னேற மாட்டாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நேற்று பார்த்துருப்பீங்க, இது பையனை கொண்டே எங்கே உட்கார வச்சுக்கிறாங்கன்னா அட்டா மேலே டாப் எஜ்ஜில் கொண்டு உட்கார வச்சுக்கிறாங்க. இதுதான் இந்த ஆளோட கோமாளித்தனம். அப்புறம் எங்கள் வீட்டில் கடல வறுக்கிறது, ஆப்பாயில் திங்கிறது. எந்த வீட்லையும் நீங்கள் கடல வறுக்கலைன்னா எங்கள் வீட்டில் பார்த்துங்க. ஒரு மனுஷன் தீபாவளி சமயத்தில் எப்படியெல்லாம் போய் காலையில் போய் கடை வீதியிலேருந்து உழைக்கிறான்னு நீங்கள் பார்த்துங்க. ஆனால் இந்த ஆள் உட்காந்துட்டு ஆப்பாயில் திங்கிறதுமே, ஆம்லெட் திங்கிறதுமே, கடல வறுக்கிறதுமே அந்த அம்மா என்னமோ அதிசயமாக சொல்லியிருக்கு. எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா வந்துருச்சுங்க, எங்கள் அம்மா நேற்று போச்சுங்க, எங்கள் அம்மா இன்றைக்கி வந்துருச்சுங்க, எல்லாம் ஒன்று தான். அம்மானு இருந்தால் போகத்தான் செய்வாங்க, வரத்தான் செய்வாங்க. அப்புறம் எங்கள் வீட்டில் சாம்பார் வைக்கிறாங்க, யாராக பார்க்கலன்னா பார்த்துக்குங்க அப்படின்னு. ஒருவேளை அன்னபூர்ணா ஹோட்டலில் யாராச்சும் அவங்க சமையல்காரர் அதை சேர்ந்து பார்த்துக்குங்க. ஏன்னா இந்த அம்மா மாதிரி ஒரு சுத்தமான ஆளை எங்கேயுமே இன்றைக்கி பார்க்க முடியாது. அப்புறம் பார்த்திங்கன்னா சாம்பார் வைக்கிறதுல பார்த்திங்கன்னா எல்லாம் மென்ஷன் பண்ணுறாங்க. அன்னபூர்ணாவுக்கு அடுத்தது இந்த அம்மாவோட சாம்பார் தான் சொல்லுவாங்க. ஏன்னா இவங்களுக்கு பில்டப் தான், பில்டப் இல்லைன்னா இவங்க ஃபேமிலிக்கு ஒன்றுமே கிடையாது. மொத்தத்தில் இளவரசன் மாதிரி ஒரு ஒழுக்கமில்லாதால் எங்கேயுமே பார்க்க முடியாது. சம்மந்தமில்லாத அக்காவைய பெரியம்மாவையும் சொல்லிவிட்டு பழைய தளத்தில் உட்காந்துட்டுக்கிறாங்கன்னா நீங்கள் அதை இன்ஸ்டாகிராமில் போய் பாருங்கள். அந்த பையனுமே இளவரசனோட ஃபேஸையுமே அக்காவாயினா எந்த பையனாங்கிறது நீங்களே முடிவு பண்ணிக்கிங்க. ஏன்னா நான் ஒன்று சொன்னேன்னா அப்புறம் இளவரசன் உண்மையில்லாமல் சொல்லிட்டு இருக்கிறாரு, என் மேலே குற்றம் சாட்டுவார். மொத்தத்தில் பார்த்திங்கன்னா நம்ம இளவரசனுக்கு பொய் பேசுறது எப்பவும் மட்டும் கைவந்த கலை. ஏன்னா ஒழுக்கம் இருந்தால் தானே இந்த ஆள் வந்து பொய் சொல்லாமல் இருப்பார். இந்த ஆள் எப்போவுமே ஒழுக்கம் இல்லாத ஒரு ஆளுங்கிறது இந்த விஷயத்தில் உண்மைதான். மொத்தத்தில் இந்த விஷயம் ஒரு நாள் வெளியே வரும்போது இளவரசனோட சப்ஸ்கிரைபர் தலையில் துண்டை போட்டு வச்சுருப்பாங்க, தலை குனிஞ்சு நிற்பாங்க. அதை நான் பார்க்கத்தான் போகிறேன். என்னை சொன்னாங்க, ஏன்னா இவனை பற்றி பேசுகிறையா உனக்கு அறிவில்லையான்னு. இந்த ஆள் செய்த செயல் என்ன, அக்காவாயன்னு சொல்லிவிட்டு ஏமாற்றிட்டு இருக்கிறாரு. எந்த அக்காவாயன்னு தெரியல. அந்த அக்கா பையனுமே அந்த அக்காவை வச்சு ஒரு வீடியோ போடுவாருன்னு கேட்டால் கண்டிப்பாக போட மாட்டார். ஏன்னா போட்டால் பல விஷயங்கள் வெளியே வரும். மொத்தத்தில் இளவரசனோட பொய்யான பிம்பத்தை விரைவில் நீங்கள் காண்பீர்கள். அந்த காணும்போது இளவரசனை நீங்கள் கண்டிப்பாக காரி துப்பிடுவீங்க. பல பெண்கள், பல ஆண்கள். மொத்தத்தில் இது வந்து நான் விடமாட்டேன். இந்த விஷயத்தை வெளியே கொண்டு வருவேன். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.